அவங்க 3 பேரும் எங்க போறாங்க திவ்யா? எனக்கு தெரியலக்கா. ஆனா கார்ல போறேன்னு சொன்னாங்க. இப்பதான் சாப்பிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல இருக்க முடியலனே. உடனே கிளம்பியாச்சு. என் வீட்டு சின்ன எல்லாம் கையில பிடிக்க முடியாது. சந்தோஷமா இருக்காங்கல்லக்கா? ஆமா திவ்யா. ராமகிருஷ்ணன் இவ்வளவு சந்தோஷப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. சந்தோஷம் தானே கையில? அவங்க சந்தோஷப்படுறத பாக்கையில? ஆமாண்ணே, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரி கையில சந்தோஷம். அவங்க எங்க போயிட்டாங்க? இப்பதான் மாமா எல்லாரும் வெளியே போனாங்க. உன் புருஷனுமா? அவங்க எல்லாமையா கார்ல தானே போயிருக்கோம். ஆமா மாமா. அதெல்லாம் பார்த்தேன். பைக்ல போயிருந்தாமனா தொலைச்சு கட்டணும்னு தான் இருந்தேன். அதெல்லாம் அவங்க சொல்லிட்டு கட்டுப்பட்டு இருப்பாங்க மாமா. கார்ல தான் போறேன்னு சொன்னாங்க. 3 பேர் போயிருக்காங்கல்ல. சரிமா, சேஃப்டி தான் முக்கியம். ஆமா மாமா. அப்புறம் சக்தி சொல்லு கார்த்திக். அப்பள கௌதம் வேகமா வெளிய வந்தானே, என்ன பண்ண? என்ன பண்ணம்னா? நான் என்ன பண்ணேன்? அடிச்சியே நீ அவனே? நான் ஏன் அவங்கள அடிக்க போறேன்? அப்படி அடிச்சுன்னு சொன்னா அவனுக்காக நியாயத்தை கேட்க யாரும் வரமாட்டாங்க நீ நினைச்சியா? நாங்க கேப்போம். ஆமா, ரொம்ப யோக்கியம் அவங்க. ஏன் அவன் யோகியத்துக்கு என்ன குறை? யோகியத்துக்கு என்ன குறையா? எல்லாமே குறைதான். என்ன சொல்ற சக்தி? இன்னும் வரைக்கும் அந்த வெளிநாட்டு காரியம் மறக்காம இருக்காங்க. யார் அது? அப்படி இல்லையா அவன் உனக்காக கனடால இருந்து வந்திருக்கான். வந்து என்ன பிரயோஜனம்? இன்னும் அவர்தானே நினைச்சிட்டு இருக்காங்க. யார் சக்தி? உன் சக்கலத்தி சொல்லு. மாப்பிளை உண்டிலாம ஆக்கிருந்தோம். உண்டிலாமலாம் ஆக்க வேண்டாம். எனக்கு ஒரு உண்மை மட்டும் தெரிஞ்சுக்கணும். என்ன உண்மை சக்தி? சொல்லு கார்த்திக். கையில எடுத்துருக்கால இந்த சாரி. இந்த சாரியை பார்த்துட்டு எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. எங்க பார்த்தானோ? அததான் திரும்ப திரும்ப கேக்குறேன். கடைசி வரைக்கும் சொல்ல மாட்டேன்டாங்க. பிறகு அவங்க சொன்னதே சொல்றாங்க. என்ன சொன்னானோ? எங்க பார்த்தேன்னு கேட்டோம்னா அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க? நான் எங்க பார்த்தேன், கையில எடுத்துருக்கல அததான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. போய் சொல்றாங்க கார்த்திக். எப்படி சொல்ற? இது அந்த வெளிநாட்டு கறியை உடுத்திருந்தா. சரி, அதனால என்ன? அததான் மனசுல வச்சுட்டு எங்க பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. நாங்களே அவ போட்டிருந்தது நல்லா இருந்ததுன்னா அதை காமிச்சு வாங்கணும். சக்தி கிட்ட ஃப்ராட் தான பண்றாங்களே. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். கௌதம் ஃப்ராட் தான பண்றான். என்ன சொல்ற கார்த்திக்? எங்க கிட்ட வந்து பேசணும். என்கிட்ட தலைதறிக்கு ஓடி வந்தேன்னு கேட்டோம். அதுக்கு அவன் சொன்னான். என்ன சொன்னாங்க? கையில எடுத்துருக்கு சரியா நான் எங்கேயும் பாத்திருக்கேன் அப்படின்னு கௌதம் சொன்னான். அதுக்கு ராமகிருஷ்ணா உடனே இந்த சரியா ஜெனிதன் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு சொல்றான். என்ன சொல்றீங்க? நான் உங்ககிட்ட சொல்லவே இல்லையே. இன்ஸ்டாகிராம்ல பார்த்தானே. ஓஹோ, ஆனா அவன்கிட்ட இன்ஸ்டாகிராம்ல இல்ல பாத்துக்கங்க. நீ இன்ஸ்டாகிராம்ல தான் பாத்தியா? ஆமாண்ணே. அததான் அவனும் பாத்துப்பானா இருக்கும். ஓஹோ, அப்ப அவங்க என்ன சொன்னாங்க? ராமகிருஷ்ணாவே அப்படி சொல்றான்னா மாப்பிள்ளை என்ன சொல்லிருப்பான்னு யோசிச்சுக்க வேண்டாமா? என்னன்னு சொன்னாங்க? ஜெனி அந்த சேலையை தான் தீபாவளிக்கு கட்டியிருந்தாலுமே. ஆமாண்ணே, அப்பதான் போஸ்ட் போட்டிருந்தா 2 பேரும் ஒண்ணா நிக்கிற மாதிரி. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி, டாபிக் மாறுது. நான் சொல்றத கேளு. சரி, நீங்க சொல்லுங்க. அவங்க என்ன சொன்னாங்க? ஜெனி அந்த சேலையில ரொம்ப அழகா இருந்தாலும். இப்படிலாம் சொன்னாங்களா? ஆமா சக்தி. ஆனா நல்லா இருந்தாங்கன்னு சும்மா ஒப்புக்கு சப்பாதான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. அவகிட்ட வேற ஏதோ சொல்லிருக்கான்னு நினைக்கேன். ஓஹோ, நீங்க கேட்க வேண்டியதானே? இனிமே கேட்டு சொல்ற சக்தி. சரிண்ணே, அவங்க வரட்டும், நான் பாத்துக்கிறேன். இரு சக்தி, முழுசா கேட்கவே இல்ல. இன்னும் வேற இருக்கா? சரி சொல்லுங்கண்ணே. அவ வீட்டுக்கு போயிருந்தப்போ ஸ்விம்மிங் பூல் பக்கத்துல தான் நின்னானா. சரி. அப்போ தவறி விழ போயிருந்திருக்கா. சரி. ஆக்ரோஷம் ஆகுது. சொல்லுங்கண்ணே. சொல்றேன். அவ தவறி கீழே விழ போயிருந்திருக்கா. விழுந்துட்டாளா? அது எப்படி? மாப்பிள்ளை பக்கத்துல இருக்கும்போது அவ எப்படி தண்ணிக்குள்ள விழுவா? அப்போ தாங்கி பிடிச்சிட்டானாம்லா. கேக்குற உனக்கு எப்படி இருக்கும்போது எங்களுக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? போததுக்கு அந்த பொண்ணுக்கு நீச்சல் வேற தெரியுமா? அழகா அந்த பொண்ணு ஸ்விம்மிங் பூல்ல விழுந்திருக்கலாம். மாப்பிள்ளை தான் அவசரப்பட்டு பிடிச்சிட்டான். அவன் தாங்கி பிடிச்சதுக்கு அப்புறம் அவளே சொல்லிருக்கா, எனக்கு தான் நீச்சல் தெரியுமே, நீங்க எதுக்கு தாங்கி பிடிச்சீங்க அப்படின்னு சொன்னாலாம். ஓஹோ. அப்புறம் அவன் மாப்பிள்ளை கிட்டயும் கேட்டிருக்கா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா என்னன்னு. அதுக்கு மாப்பிள்ளை தான் சொல்லிருக்கான், எனக்கு நீச்சல் தெரியாது, அது மாதிரி தான் உங்களுக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டே அப்படின்னு சொன்னானா. அதுக்கப்புறம் மாப்பிள்ளைக்கு நீச்சல் கத்து கொடுத்தாலாம். ஓஹோ. இப்போ உனக்கு நீச்சல் நல்லா தெரியுமா? நல்லா தெரியும். கத்து கொடுத்தது யாரு? கத்து கொடுத்தது ஜெனி தான். சரி, அது இருந்துட்டு போட்டும். மாப்பிளைக்கு நீச்சல் தெரியாது, அதனால கத்து கொடுத்துருக்கா. அவன் நல்ல இடத்துல தான் அவளை தங்கி பிடிச்சிருந்திருப்பான். வேற எந்த ஒரு தப்பான எண்ணத்துலயும் அவன் பிடிச்சிருந்திருக்க மாட்டான். நானும் ஜெயா மாதிரி எல்லாம் பிடிச்சிருந்திருக்க மாட்டான். அந்த மௌன கீதங்கள்ல வர நானும் ஜெயாவும் சொல்ல வரியோ? ஆமா சக்தி, அதுதான் நான் சொல்ல வரேன். ஆனா அந்த இடத்துல அவன் பிடிச்சிருக்க மாட்டான். வேற எந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க நீ சொல்ற? வீட்ல வந்து சரிதா கிட்ட சொல்லுவாங்களே, பாக்யராஜ் நானும் ஜெயாவும் அந்த இடத்துல பிடிச்சிருப்பாங்க நீ சொல்றியோ? சக்தி, அந்த இடத்துல அவன் பிடிச்சிருக்க மாட்டான் நான் சொல்றேன். அவன் ரொம்ப நல்லவன். அதனாலதான் அந்த பொண்ணு தண்ணிக்குள்ள விடாம அவன் தாங்கி பிடிச்சிருந்திருக்கான். தாங்கி பிடிச்சதுனால நீச்சல் கத்து கொடுத்திருக்கா. நல்ல விஷயம் தானே? இப்ப நீச்சல் தெரிஞ்சு போச்சு. நீ கடல்ல பிடிச்சு தள்ளினாலும் அவன் நீந்தி வந்துருவான். அந்த அளவுக்கு அவன் நீச்சல் கத்து கொடுத்திருக்கா. எவ்வளவு சந்தோஷமான விஷயம். என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கிறது உனக்கு சந்தோஷமான விஷயமா? சக்தி, அவன் ரொம்ப நல்லவன்.
கையில சொல்லுங்கண்ணே. ராமகிருஷ்ணன் நீச்சல் தெரியாதோ கையில? ஏன்னா மாப்பிளைக்கு நீச்சல் தெரியாதுன்னு உடனே அவ கத்து கொடுத்துருக்கா. உடனே ராமகிருஷ்ணாவும் சொன்னான், என்ன சொன்னா? எனக்கு நீச்சல் தெரியாது, அவங்க கத்து கொடுப்பாங்களான்னு கேட்டான் மாப்பிள்ளை கிட்ட. என்ன மாப்பிள்ளை நல்ல நீச்சல் அடிக்க கத்துக்கிட்டானா அவ கத்து கொடுத்ததுனால? அதான் ராமகிருஷ்ணாவும் கேட்டான், அவனுக்கு தான் நல்ல நீச்சல் தெரியுமானே? பெரிய அப்படி கேட்டான். அவளை தொட்டு பத்துக்கலாம் நினைச்சிருப்பான். மாப்பிள்ளை கிட்ட சொல்லியிருக்கான், வந்தா சொல்லு நீச்சல் அடிக்க அவகிட்ட தான் எப்படியும் கத்துக்கணும்னு சொன்னான். நீ இவ்வளவு நாள் இருந்திருக்க, அவனுக்கு நீச்சல் அடிக்க கத்து கொடுக்கலையாமோ? போய் சொல்லிருக்கானே, அவன் நல்ல நீச்சல் அடிப்பான், நல்ல முங்கு நீச்சல் அடிப்பான். அப்படியே கையில அப்படி சொன்னான். அதான் சொன்னவளானே, அட்வான்டேஜ் எடுக்கணும்னு நினைச்சிருப்பான். சரிமா சொல்லணும்னு நினைச்சோம். இன்னொன்னு இந்த சேலையை பார்த்துட்டு அழைத்தான் பாத்துக்க, மாப்பிள்ளையும் தான் இல்லன்னு யோசிச்சு பாரு. அவ கெட்டின சேலையை ஒரு தடவை தான் பார்த்தானோ, ஆனா அவ தான் கெட்டிருந்தாரு கரெக்டா சொல்லிட்டான் பாத்துக்க. ஆமாண்ணே, அன்னைக்கு சக்தி ஒரு தடவை தான் லைட்டா காட்டினா, அப்ப பாத்துருக்கானே. அப்படியேதான் இருக்கும் கையில. அதுக்கு ராமகிருஷ்ணா தான் ஒரு வார்த்தை சொன்னான் மாப்பிள்ளை கிட்ட, ஒரு தடவை பார்த்து நானே ஞாபகம் வச்சிருக்கானே, பக்கத்துல இருந்து பாத்துக்க உனக்கு ஞாபகம் இருக்காதான்னு சொன்னான். அதுக்குதான் சக்தி இவ்வளவு கதையும் சொன்னான். ஜெனியை தாங்கி பிடிச்சேன் அப்படி இப்படின்னு. பாத்துக்க, உங்க நல்லதுக்கு தான் சொன்னோம். நாங்க யாரு? உங்களோட அண்ணங்க. எங்ககிட்ட அவங்க அப்படி பேசினா நாங்க கேட்டுட்டு இருப்போமா? உடனே நான் கண்டிச்சேன், இப்படி மத்தவங்க கொடுத்துருக்க சேலையெல்லாம் பாக்காதீங்கன்னு. அப்படிதான் நாங்க பாப்போம், உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓஹோ, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இப்படி வேலை சொல்லிருக்காங்களா? நல்லது சொன்னா யாருமா கேக்குறா? சரிண்ணே, சொல்லிட்டீங்களா? நாங்க பாத்துக்கிட்டோம். பாத்துக்கங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி வா கார்த்திக், நம்ம வெளியே போவோம். வேலை முடிச்சிட்டு நம்ம எப்ப மாமா வீட்டுக்கு போறோம்? தம்பி வந்ததுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். நான் சொல்றேன் சரியா? சரி மாமா.